கோவை மாநகரில் பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட குழிகள் சரிவர மூடாததால் பல்வேறு இடங்களில் கனரக வாகனங்கள் செல்லும் போது சாலையில் திடீர் பள்ளங்கள் ஏற்பட்டு சிக்கிக்கொண்டு விபத்திற்குள்ளாகி நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு அரிசி மூட்டைகளை ஏற்றி வந்த லாரி புரூக்ஃபீல்ட் வணிக வளாகம் அருகே உள்ள சாலையில் சிக்கிக் கொண்டது. அதே போன்று உடையம்பாளையம் பகுதியிலும் பாரம் தாங்காமல் சாலை உள்வாங்கியதால் அதில் ஒரு லாரி சிக்கிக் கொண்டது. இதுபோன்று பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடைகளை முடிக்கப்பட்ட புதிதாக அமைக்கப்பட்ட சாலைகளில் செல்லும் பொழுது திடீர் பள்ளங்கள் ஏற்பட்டு விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று கோவை மணியரம்பாளையம் பகுதியில் பாதாள சாக்கடை பணிகள் முடிந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு போடப்பட்ட புதிய சாலையில் சென்ற லாரி அங்கு திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. அப்பொழுது அப்பகுதியில் எந்த வாகனம் செல்லாததால் அதிர்ஷ்டவசமாக யாரும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. மேலும் அந்த சாலையில் நீண்ட தூரம் பிளவு ஏற்பட்டு உள்ளது. தற்போது போடப்பட்ட புதிய சாலை திடீரென பள்ளம் ஏற்பட்டு லாரி சிக்கிக் கொண்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பொதுமக்கள் சாலையில் செல்ல அச்சமடைந்து வருகின்றனர். கோவை மாநகரில் பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட குழிகள் சரிவர மூடாததால் பல்வேறு இடங்களில் கனரக வாகனங்கள் செல்லும் போது சாலையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டு சிக்கிக்கொண்டு விபத்துக்குள்ளாய் நிகழ்வு வருகிறது குறிப்பிடத்தக்கது. ராதிகா. நந்தகுமார்.